உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 20ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025 குஜவாசரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை, விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 6ஆம் நாள், அட்டமி திதி, அவிட்ட நட்சத்திரம். இன்று தேய்பிறை அஷ்டமி வழிபாடு செய்ய வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம். பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நன்மை, ரிஷபம் செலவு, மிதுனம் சாந்தம், கடகம் நலம், சிம்மம் ஆதாயம், கன்னி அமைதி, துலாம் சோர்வு, விருச்சிகம் வரவு, தனுசு பாராட்டு, மகரம் உயர்வு, கும்பம் சிந்தனை, மீனம் சுகம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை பார்க்கலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, குரு பெயர்ச்சி ராசி பலன்கள். இந்த விசுவாவசு வருடம் நடைபெற்ற குரு பெயர்ச்சி, ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு குரு பெயர்ச்சி அடைகின்றார். அப்படி ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு குரு பெயர்ச்சி அடைந்தது மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசியினருக்கும் எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி ஒரு நாளைக்கு ஒரு ராசி வீதம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் சிம்ம ராசி அன்பர்களே, நேற்று கடக ராசிக்கு பார்த்தோம், இன்றைக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நடைபெற்ற குரு பெயர்ச்சி, விசுவாவசு வருடத்தில் வந்த குரு பெயர்ச்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகின்றது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது, சிம்ம ராசிக்காரர்களுக்கு கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது வீட்டில் சஞ்சாரம் செய்த குரு பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது வீட்டுக்கு வாருறார். 10 நல்லமா 11 நல்லமான்னு கேட்டால் கண்டிப்பாக 10ஐ விட 11வது வீட்டில் குரு இருக்கிறது மிகப்பெரிய நன்மை. லாபஸ்தானத்துக்கு குரு வாரது மிகப்பெரிய நன்மை என்பதை ஆழமாக புணர்ந்து கொள்ளுங்கள். 10ஐ விட 11 நல்லம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் உங்களுக்கு குரு பேச்சு நடக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 15 நாள் யோகமான பலன். லாபஸ்தானத்துக்கு குரு வந்துட்டார். பேர்லேயே தெரியுது, லாபஸ்தானம். பலவிதமான லாபங்கள் வரக்கூடிய காலம் எங்களுக்கு நடைபெற போகின்றது. சிம்ம ராசிக்காரருக்கு லாபஸ்தானத்தில் குரு. வருமானம் பெருகும். பல வழிகளில் வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு. ஒருத்தர் கடனை வாங்கிட்டார், திரும்பி தர சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். இந்தா தாரன் அந்தா தாரன் என்றார், இன்னும் தர இல்லை. அந்த காசு வந்து சேரும். வரா கடன்கள் வந்து சேரும். தொழிலில் இருந்து வரக்கூடிய ஒரு பங்கு லாபம் வந்து சேரும். வியாபாரத்தில் இருந்து லாபம் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருந்து லாபம் வந்து சேரும். காசு தர வேண்டியவர்கள் எல்லாம் காசு தருவார்கள். வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அதில் லாபம் கிடைக்கும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதில் லாபம் கிடைக்கும். உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு அதில் லாபம் கிடைக்கும். எந்த வழியிலேயாவது பணம் கைக்கு வந்து கொண்டிருக்கும். லாபங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும். வருமான தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் அல்லது காசு உங்கள்கிட்ட வாரதுக்கு பலவிதமான தடைகளை தாண்டித்தான் காசு டக்குன்னு வராது.
அந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய காலமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த விசுவாவசு வருடம் குரு பெயர்ச்சி அமையப் போகின்றது. ஆனால் இன்னொரு பக்கம் அஷ்டமத்தில் சனி இருக்கிறார், அதையும் தெரிஞ்சு கொள்ளுங்க. குருவால் நல்ல பலன் நடந்தாலும் சனி 8ல் இருக்கிறது கொஞ்சம் கூடாது, அதையும் ஞாபகத்தில் வச்சு கொள்ளுங்க. நரம்பு சம்பந்தமான நோய்கள், வயிற்றில் செமிபாட்டு தொகுதி சம்பந்தமான நோய்கள், கழுத்தில் வரக்கூடிய நோய்கள், இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாயிருங்கோ. இதில் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு. நரம்பு சம்பந்தமான நோய்கள், கால் இழுக்குது ஐயா, கால் பிடிக்குது, நரம்பு எங்கேயோ முள்ளந்தண்டலும்பில் நசுங்கிட்டுது, நரம்புல கால் விரைப்பு ஏற்படுது, இந்த மாதிரி நரம்பு. அது மாதிரி செமிபாட்டு சம்பந்தமான நோய்கள், கழுத்தில் உழுக்குது சுழுக்குது, மூச்சு பிடிப்பு வந்துட்டு, இந்த மாதிரியான நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து நல்ல செய்தி வரத்துக்கு வாய்ப்பு. வெளிநாட்டில் நல்ல செய்தி, தூரதேசத்தில் இருந்து நல்ல செய்தி, அல்லது உள்ளூரில் இருந்து நல்ல செய்தி. எதிர்பார்க்காத இடத்துல நாங்கள் நினைக்கவே இல்லை இவர் இப்படி சொல்லுவாருண்டு. ஆனால் நல்ல பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு அட்மிஷன் கேட்டிருந்தோம், அட்மிஷன் கிடைச்சிட்டது. ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தோம், இன்டர்வியூ பாஸ் ஆகிட்டு. ஒரு வேலைக்காக போயிருந்தோம், வேலை கிடைச்சிட்டுது. மேனேஜர்கிட்ட லோன் கேட்டிருந்தோம், லோன் கிடைச்சிட்டுது. இந்த மாதிரி நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு. உடல் பயிற்சி, அஷ்டம சனி இருக்கிறதுனால உடல் பயிற்சி, நான் திரும்பி சொல்லுறேன், எல்லா ராசிக்காரர்களுக்கும் சொல்கிறேன், உடல் பயிற்சி கண்டிப்பாக செய்யுங்கள். ஆக குறைந்தது வாக்கிங் ஆவது செய்யணும், நடை பயிற்சியாவது செய்யுங்க. சின்ன ஒரு 108 யோகாசனம் இருக்குது, அதில் ஒரு 10 யோகாசனம் கதிரையில் உட்கார்ந்து கொண்டு செய்கிற மாதிரி யோகாசனம். மூச்சை இழுக்கிறது, நிறுத்துறது, விடுறது, மூச்சை இழுக்கிறது, நிறுத்துறது, விடுறது. பிராணாயாமம், எளிமையான மூச்சு பயிற்சி செய்யுங்கள். கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தியானம் செய்யுங்கள். ஏதோ உங்களுக்கு பிடித்தமான ஒரு இறைவன், பிள்ளையாரை நினைக்கலாம், முருகனை நினைக்கலாம், ஆஞ்சநேயரை நினைக்கலாம், ஐயப்பனை நினைக்கலாம், ராமரை நினைக்கலாம், ஹனுமானை நினைக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எளிமையான ஒரு தெய்வத்தை நினைச்சு ஒரு 10 நிமிஷம் மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்ய பழகுங்கள். தியானம் செய்கிறது சின்ன விஷயம், அதனால் கிடைக்கக்கூடிய பலன் எக்கச்சக்கமானது. பிள்ளைகளால் பலவிதமான நன்மைகள். ஒரு லாபத்துக்கு போனால் பிள்ளைகளால் நன்மை. பிள்ளைகளோட கல்வியாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய தொழிலாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய திருமணமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கலாம், பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போகிற விஷயமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கமாக இருக்கலாம். ஏதோ பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை. இந்த மாதிரியான கொஞ்சம் பழக்க வழக்கம் சரியில்லையா, இப்போ நல்லா இருக்கிறான் என்று சொல்கிற மாதிரி வாரத்துக்கு கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். கணவனால் மனைவிக்கும், மனைவியினால் கணவனுக்கும் நன்மைகள் நடைபெறக்கூடிய காலம். கொஞ்சம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் இல்லாமல் போயிடும். கணவனை மனைவி ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்வார்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருப்பார்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்திருப்பார்கள், ஒருத்தரோடு ஒருத்தர் அந்யோன்யமாக இருப்பார்கள். இதெல்லாம் குரு 11ல் வந்தால் சிம்ம ராசிக்காரருக்கு நடக்கும். பயம் இல்லாமல் போகும். மனசில் 10ல் குரு இருக்கக்குள்ள மனசில் ஒரு பயம் இருக்கும். 11க்கு குரு வந்தால் பயம் இல்லாமல் போயிடும். அட்டமத்து சனி ஒரு பயத்தை கொடுக்கும். பெற்றோர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பிள்ளைகளால் பெற்றோருக்கு பிள்ளைகளாலேயும் நன்மை ஏற்படும். பிள்ளைகளால் பெற்றோருக்கும் நன்மைகள் ஏற்படும். பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனை நீங்கும். பெற்றோரோடு இருந்து வந்த பகை நீங்கும். பெற்றோர்களுக்கும் உங்களுக்கும் நல்ல நட்பு உருவாகும். பெற்றோர்களை கவனிக்க வேண்டிய சூழ்நிலை, அவர்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், இதெல்லாம் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் விநாயகர் வழிபாடு, சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாம் கவனமாக விநாயகர் வழிபாடு செய்து வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் உருவாகும். பயத்தோடு, பக்தியோட, நம்பிக்கையோடு பிள்ளையாரை கும்பிடுங்க சிம்ம ராசிக்காரர்கள். அதே நேரத்தில் மனசில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மனசில் நல்ல செயல்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல திட்டங்கள் எல்லாம், ஒரு முடிவெடுக்க முடியாமல் குழம்பி இருப்பீங்க, ஒரு மாற்றங்கள் வந்து கொண்டே இருந்திருக்கும். அதெல்லாத்தையும் தாண்டி
தீர்மானமாக இதை செய்வோம், இதுதான் சரி என்று சரியான முடிவெடுக்கக்கூடிய காலம் இப்போ வந்திருக்கு. புதிய முதலீடுகளினால் நன்மைகள். 11ல் குரு அங்கால ஒரு மாதிரி அட்டமத்து சனி இருந்தாலும் 11ல் குரு இருக்கிற காலத்தில் புதிய முயற்சிகளை செய்யலாம், புதிய முதலீடுகளை செய்யலாம், வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம், அதெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு. மற்றவர்களை நம்புகிற விஷயத்தில் கவனமாக இருங்கோ. ரொம்ப நம்பியவர்களினால் ஏமாற்றப்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால அடுத்தவர்களை நம்புகிற விஷயத்தில் எல்லாம் உங்களோட கையுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கொள்ளுங்கோ. நீங்களே எல்லாம் தலை போட்டு செஞ்சு கொள்ளுங்கோ. அடுத்தவர்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். அட்டமத்து சனி நடக்குது. அடுத்தவர்களை நம்பி பெரிய பொறுப்பு, முக்கியமான ஒரு காரியத்தை நீங்கள் சோம்பல் பட்டுக்கொண்டு அடுத்தவர்கள்ட்ட ஒப்படைச்சு விடாதீர்கள். நீங்களே முன்னின்று உங்களுடைய காரியங்களை எல்லாம் செய்யுங்கள். ரொம்ப நம்பியவர்களினால் ஏமாற்றப்பட வாய்ப்பு இருக்குது. மற்றவர்களை நம்பும் விஷயத்தில் கவனமாக இருங்கோ. ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்துங்கள். ஆரோக்கிய குறைபாடு 50 வயசாச்சா முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கோ. டாக்டருடைய மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கோ. மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்து, நீங்களாக ஃபார்மசியில் போய் மருந்தை வாங்கி குடிக்காதீங்க. டாக்டருடைய ஆலோசனைகளை வடிவாக பெற்றுக்கொள்ளுங்க. டாக்டர் என்ன சொல்லுறாரோ அதை கேட்டு செய்யுங்கோ. அவர் கொடுக்குற மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளுங்கோ. யாரையும் நம்ப வேண்டாம். உடல் பயிற்சி மிக மிக முக்கியம். என்ன நேயர்களே, நாளை மற்றும் ஒரு ராசியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.